நீலாய் டேசா செம்பாக்கா தமிழ் பள்ளியில் பாலர் பள்ளி தொடங்கும் திட்டம் 2025-26 ஆண்டுக்குள் நிறைவேற்றப்படும். அதற்கான ஆயத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு வரப்படுவதாக அப்பள்ளி தலைமை ஆசிரியர் ஜெகநாதன் கணேசன் கூறினார். இங்கு இப்பள்ளியில் சிறுவர் தின கொண்டாட்ட நிகழ்வில் தொடர்ந்து பேசிய அவர், இப்பள்ளியில் படிக்கும் மாணவர்கள் மகிழ்ச்சியாக படிக்க வேண்டும் எனும் சூழலை ஏற்படுத்தும் வகையில் இப்பள்ளியில் பலவாறான திட்டங்கள் தற்போது வகுக்கப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார். இத்திட்டத்திற்கு பள்ளி நிர்வாகத்துடன் கைகோர்த்து இப்பள்ளி பெற்றோர் ஆசிரியர் சங்கம் மற்றும் பள்ளி மேலாளர் வாரியம் முழு ஒத்துழைப்பை வழங்கி வரும் வேளையில் பெற்றோர்களும் சுற்றுவட்டார அரசு சாரா இந்திய அமைப்புகளும் ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். மேலும் பேசிய ஜெகநாதன், அதில் ஒரு நிகழ்வாக தான் இன்று ஏற்பாடு செய்துள்ள பசங்க மற்றும் தமிழ் ஸ்கூல் திரைப்பட குழுவுடன் சிறுவர் தின கொண்டாட்டம் என அவர் சுட்டிக்காட்டினார். தமிழ் பள்ளியே நமது தேர்வு என்பதை அறிவுறுத்தும் வகையில் உள்நாட்டு திரைப்படங்களில் தயாரித்து வரும் நம் நாட்டு நடிகர் மற்றும் கலைஞர் டென்னிஸ் குமார் தலைமையிலான தமிழ் ஸ்கூல் திரைப்பட குழுவினரை வெகுவாக பாராட்டுவதாக அவர் தெரிவித்தார். இக்கொண்டாட்டத்தை தொடக்கி வைத்து பேசிய பசங்க டென்னிஸ் தமிழ் பள்ளியில்தான் பல நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்ள முடியும் என கூறினார். அங்குதான் நம் பிள்ளைகளுக்கும் அன்பும் பாசத்துடன் நற்பண்பும் கிடைக்கும் என கூறிய அவர், பிள்ளைகளை தமிழ் பள்ளிக்கு அனுப்புங்கள் என இந்திய பெற்றோர்களுக்கு அவர் பகிரங்க வேண்டுகோள் விடுத்தார். முன்னதாக பேசிய அப்பள்ளி பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் சங்கர், இந்த பள்ளியில் ஆரம்ப கல்வியை முடித்துக் கொண்டு இடைநிலை பள்ளியில் காலடி வைக்கும் மாணவர்கள் தமிழ் மொழியில் மட்டுமல்ல, ஆங்கிலம், மலாய் ஆகிய மொழியோடு சீன மொழியிலும் வளம் பெற்ற மாணவர்களாக திகழ செய்ய வேண்டும் என்பதே இப்பள்ளியின் இலக்கு என குறிப்பிட்டார். பல்வேறு போட்டிகளுடன் தொடங்கிய இக்கொண்டாட்டத்தில் மாணவர்களுடன் தமிழ் ஸ்கூல் திரைப்பட குழுவினரும் பங்கெடுத்து சிறப்பித்தனர். இந்த பாலர் பள்ளியானது லாங்குவேஜ் கிளாஸ் உள்ளுக்கு நாங்கள் திணிக்க இருக்கிறோம். அதாவது சைனீஸ் லாங்குவேஜ் அதில் நாங்கள் திணிக்க இருக்கிறோம். இங்கு தமிழ் பள்ளியில் பொழுது மலாய் பள்ளிக்கு செல்லும் பொழுது மாணவர்கள் சரியான முறையில் மலாய் பேச முடியாம திக்குமுக்கு ஆடுறாங்க. அந்த மலாய் மொழியை இந்த தமிழ் பள்ளியை நல்லா அருமையாக வலுப்படுத்தி அவங்கள மேலும் படிக்க வைக்கிறதுக்கு உள்ள திட்டங்களையும் அவர் செய்து கொண்டிருக்கிறார். அதுக்கு இந்த பெற்றோர் சங்கமும் பள்ளி வாரியமும் முழுமையாக வற்றாத ஆசிரியர்களும் கொடுப்பார்கள் என்று நான் இங்க உங்களிடம் தெரிவித்துக் கொள்கின்றேன். அப்ப அந்த பாலர் பள்ளியில ஆரம்பிக்கும் பொழுது இப்ப பல பள்ளிகள் சாத்தி கொண்டிருக்கிறாங்க. எப்படி சாத்துறதா, அதாவது என்ன செய்யறாங்கன்னா அவங்க மர்ஜ் பண்றாங்க வேற ஸ்கூலுக்கு. இது என்ன நடக்கணும், 4 அடிவில் நம்ம பள்ளிக்கூடங்கள் நீங்க சொன்ன மாதிரி பெற்றோர்கள் குறைவான குழந்தைகள் இருக்கிறதுனால, ஒரு சில குழந்தைகளால அவங்க ஒரு பள்ளியில சீன ஸ்கூல் படிக்க அனுப்புறாங்க மற்றும் மலாய் ஸ்கூல்ல போடுறாங்க. அவங்களோட இப்போ உள்ள நடைமுறைக்கு என்ன தேவையோ அதை செய்ய பாக்குறாங்க. அதை நம்ம தமிழ் பள்ளியில கொடுத்தா ஏன் அவங்க தமிழ் பள்ளியில போடக்கூடாது, அந்த ஒரு திட்டத்தை நம்ம ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கோம். பல்வேறு விதமான திட்டங்கள் வரையறுக்கப்பட்டிருக்கின்றது. இதெல்லாம் பாத்தீங்கன்னா பாலிசி மேக்கிங் சொல்லுவாங்க. அதாவது பள்ளிக்கூடத்துக்கு ஒரு சில பாலிசிகளை நம்ம செய்து வைத்து விட்டோம் என்றால் அடுத்தடுத்து வருகின்ற தலைமைத்துவமும் அதை தொடர்ந்து எடுத்து செல்ல வேண்டும். அந்த வகையில தான் இதுக்கு முன்பதாக எக்ஸஸ் டீச்சர் இருந்தாங்க. அவங்க சில திட்டங்களை தீட்டி வச்சிருந்தாங்க. அதை நான் இன்னும் கொஞ்சம் மெருகூட்டி தான் கொண்டு சென்று கொண்டிருக்கின்றேன். இதற்கு முன்பதாகவே இங்க ஒரு பாலர் பள்ளி அமைக்க வேண்டும் என்று அவர் ஆசைப்பட்டிருந்தார். அந்த ஆசையை நிறைவேற்றும் வண்ணமாகவே இப்பொழுது அந்த வகுப்பறைகளை நாம் தயார் செய்து அதற்கான கோப்புகளை கல்வியாக அனுப்புவதற்கு தயார் செய்து கொண்டிருக்கின்றோம். இன்னும் ஒரு தினங்களில் அந்த கோப்புகள் கல்வியாக சென்றுவிடும். அதன் பிறகு கல்வியாளர்களுடைய அனுமதி கிடைத்த பிறகு நாம் அதிகாரப்பூர்வமாக 2026 அல்லது 2027க்குள் பாலர் பள்ளி இந்த பள்ளியிலே திறப்பதற்கான அனைத்து விடயங்களும் செய்து கொண்டிருக்கின்றோம். தேச செம்பாக்கா தமிழ் பள்ளியில் மாணவர்கள்லாம் ரொம்பவே எக்ஸைட்டாக இருக்காங்க. இன்னொரு எக்ஸைட்டிங்கான நியூஸ் என்னன்னாக்கா, இந்த தேச செம்பாக்கா தமிழ் பள்ளியில் பாலர் பள்ளி, அதாவது ப்ரீ ஸ்கூல்னு சொல்லுவாங்களே, அதுக்கு ஆரம்பிக்க போகிறாங்க. ஸோ உங்களோட வீட்டு பிள்ளைங்களை ஆரம்பத்துலேருந்தே ப்ரீ ஸ்கூல் தமிழ் பழகி கொடுத்து அதை நம்ம வேறு நிறைய புது ஸ்கில்ஸை பழகி கொடுத்து நல்ல தரமாக வளர்க்கணும், டிசிப்ளினாக வளர்க்கணும், பாரம்பரியமாக வளர்க்கணும்னு தோணுச்சுனாக்கா இந்த ஸ்கூலில் இப்போவே நீங்கள் பதியலாம். அந்த பதிவை குறிச்சிக்கிறது அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்டேட்டடாக இருங்க, மறந்துடாதீங்க. தேச செம்பாக்கா தமிழ் பள்ளி.
அனைவருக்கும் வணக்கம். நான் தான் டெனிஸ்குமார் பேசுகிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா HJKT டேசர் சும்பாக்காவுக்கு வந்திருக்கேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சில்ட்ரன்ஸ் டே வந்து கொண்டாடுறாங்க. ஸோ இங்கே வந்து இப்போ ரொம்ப நல்ல விஷயம் என்ன அப்படின்னா வந்து இங்கே வந்து இப்போ புதுசாக வந்து பாலர் பள்ளியும் ஆரம்பிக்க போகிறாங்க. ஸோ இந்த ஏரியாவில் இருக்கிறவங்க வந்து பாலர் பள்ளி நீங்கள் பிள்ளைங்களை அனுப்பணும்னு நினச்சிங்கன்னா தமிழ் ஸ்கூலுக்கு அனுப்பலாம். ரொம்ப சிறப்பான முறையில் நல்ல வாத்தியார்கள், நல்ல பிள்ளைங்க, நல்ல சூழல் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நாங்கள் வந்து தமிழ் ஸ்கூல் பசங்க திரைப்படத்தை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்காக வந்தோம். ஆனால் இங்கே வந்து பார்த்தப்ப அவங்களோட ICT ரூமாக இருக்கட்டும், லைப்ரரியாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப சிறப்பான முறையில் இருக்குது. கண்டிப்பாக தமிழ் ஸ்கூல் நம்ம தேர்வுன்னு சொல்லி இங்கே வருவோம். விலையில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.